Iconic viewers, வணக்கம் and welcome to our channel Icon. அப்புறம் என்ன எல்லாரும் வேலண்டைன்ஸ் டேவை சிறப்பா கொண்டாடுனீங்க போல. போயிரு, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி விடுங்க, உங்க காண்ட் எனக்கு புரியுது. இப்பெல்லாம் வேலண்டைன்ஸ் டேவாவே இருக்கிறது இல்ல. ஏன்னா இப்ப எல்லாம் காதலாவே இருக்கிறது இல்ல. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. காலங்காலமா தரையில நடக்கிற காதல் திரையில காட்டப்படுறதும், திரையில காட்டப்படுற காதலை பார்த்து தரையில இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு காதலை அமைச்சுக்கிறதும் தான் வழக்கமாவே இருக்கு. என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா? வந்து தொலை. அந்த வகையில நிஜ வாழ்க்கையிலயும் சரி, சினிமாவிலையும் சரி, அப்ப காதல் எப்படியெல்லாம் இனிமையா இருந்துச்சு, இப்ப இந்த காலத்துல அந்த காதல் எப்படி கன்றாவியா மாறி போச்சு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவன் பப்புள் கம் வியாபாரியா இருப்பான். இந்த வீடியோ காதல் கசக்குதையா இந்த சேனல் ஐகான். ஆரம்பத்தில் 1930 இருந்து 1950 காலகட்டங்கள் வரைக்குமே பெரும்பாலும் இதிகாசத்தில் வர்ற காதல்களை தான் நம்ம ஆளுங்க படமா எடுத்தாங்க. அப்படி தமிழ்ல வெளியான முதல் காதல் படம்னா அது 1937 வெளியான அம்பிகாபதி படம் தான். அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு சில படங்கள் காதல் படமா வந்திருந்தாலும் அதுல காதலிக்கிறவங்க தோல்வி அடைஞ்சிட்டா உயிரை விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரியே காட்டியிருந்தாங்க. ஆண்மீன் இல்லனா பெண்மீன் செத்துற சார், பெண்மீன் இல்லனா ஆண்மீன் செத்துற சார், தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமேப்பா. அந்த மாதிரியான படங்கள் தான் காதல் எவ்வளோ ஒரு புனிதமானது இல்ல அப்படின்னு காதல் மேல ஒருவித மதிப்பை மக்கள் மத்தியில கொடுத்துச்சு. அதுவே பல அரேஞ்ச் மேரேஜ்களுக்கு மத்தியில ஒரு சிலருக்கு காதல் துளிரவும் காரணமா இருந்துச்சு. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும், இது வல்லவா லட்சியம். அதுக்கப்புறம் நம்ம எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்துல எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்ல காதல் ஒரு பார்ட்டா இருக்குமே தவிர முழு நீள காதல் படமா இருக்கல. அப்பதான் காதல் படங்களுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி நம்ம ஜெமினி கணேசன் வர, அதுக்கப்புறம் அவரை வச்சும் நடிகர் முத்துராமனை வச்சும் பல காதல் படங்கள் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. அந்த காலகட்டத்துல காதல் படங்களோட எண்ணிக்கை அதிகமான மாதிரி சமுதாயத்திலையும் காதலோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சது. காதல்னாலே கெட்ட வார்த்தைங்கிற அளவுக்கு பார்க்கப்பட்ட அந்த காலகட்டத்துல காதல்ங்கிற வார்த்தைய முதல்ல தலைப்புல வச்சிருந்த படம் காதலிக்க நேரமில்லை. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. அந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்பை பார்த்து மிரண்டு போன எம்ஜிஆர் சிவாஜி மாதிரியான பெரிய ஹீரோக்களும் காதல் படங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் என்னதான் காதல் படமாவே இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின் ஒரு ஃப்ரேம்ல இருந்தா அவங்களுக்கு நடுவுல டெண்டர் விட்டு ஒரு பாலமே கட்டலாம். அந்த அளவுக்கு இடைவெளி விட்டு தான் நடிச்சிருப்பாங்க. என்ன கொடுது, இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ரஜினி கமல் காலகட்டத்துல தான் ஹீரோ ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் நெருக்கத்துல நின்று நடிக்கவே ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்துல பெண்கள் படிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்ச காலம் அப்படிங்கிறதுனால பெண்கள் அவங்க சந்திக்கக்கூடிய நபரோட நல்ல கேரக்டரை வச்சு காதல்ல விழற மாதிரி தான் பெரும்பாலான படங்கள்ல காட்டப்பட்டுச்சு. என்ன மனைவியா ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன பதிலே இல்ல. இந்த காலகட்டத்துல காதலர்களுக்கு நடுவுல நடக்கிற ஊழல்களை அடிப்படையா வச்சும் முக்கோண காதல் கதை அடிப்படையா வச்சும் தான் பல படங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி காதலன் இல்லைன்னா காதலிக்காக தன்னோட காதலை தியாகம் பண்றது, இல்ல தன்னோட சுத்தி இருக்கிறவங்களுக்காக தன்னோட காதலை தியாகம் பண்ற மாதிரியான படங்களும் வந்துச்சு. இந்த மாதிரியான படங்கள் தான் காதல் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதையை மக்கள் மத்தியில ஏற்படுத்துச்சு. காதல் தன்னலம் பார்க்காது, காதல்ல எதிர்பார்ப்பு இருக்காது, இருக்கவும் கூடாதுங்கிறதையும் உணர்த்துச்சு. அந்த டைம்ல அதிகபட்சமா ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா ஒருத்தர் பண்ற ஒரே விஷயம் ஹச் டாக் மாதிரி ஃபாலோ பண்றது.
சாமி ஊர்வலத்துல பின்னுக்கு போற ஜெனரேட்டர் மாதிரி இதுல நான் இந்த ஸ்டாக்கிங் தப்பு தான் அப்படின்னாலும் அந்த காலகட்டத்தில் நிஜத்துலையும் சரி படத்துலையும் சரி ஒரு பொண்ணு கிட்ட நேரா போய் காதல் சொல்ற அளவுக்கு நிலைமை இருந்ததில்லை. ஒரு பொண்ணு கிட்ட காதலை சொல்லாமலேயே பல பேரோட காதல் செத்து போயிருக்கு. அதையும் காதல் ஓவியம், ஒரு தலை ராகம், இதயம் மாதிரியான படங்கள் காட்டியிருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லைங்க, இப்ப வரைக்குமே இன்னுமே பல 90s கிட்ஸ் சொல்லாத தன்னோட காதலோட இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த 70s 80s படங்கள்ல காதல்ல இருக்கிற ஊழல் சொல்ற கதை, முக்கோண காதல் கதை, ஒருதலை காதல் கதையெல்லாம் தாண்டி ஜாதி, மதம், பணம் இதெல்லாம் எப்படி ஒரு காதலுக்கு எதிரியா வந்து நிக்குது, அதையெல்லாம் மீறி எப்படி ஹீரோ ஹீரோயின் ஒன்னு சேர்ந்தாங்க அப்படிங்கறதையும் பல படங்கள் காட்டுச்சு. ஏன்னா நாகரிகம் வளர வளர பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்த காலம் மாறி போக தன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சதும் சமுதாயத்துல காதலோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த திடீர் காதலை ஏத்துக்க முடியாத சமூகம் அதை தடுக்க எடுத்த முயற்சி தான் இந்த ஜாதி, மத, பண வேறுபாடுகள். அதை தான் அந்த கால படங்களும் பிரதிபலிச்சது. ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, இது நடக்கிற காரியமா? காதலுக்காக எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா எதுக்காகவும் காதலை இழக்க கூடாதுங்கிறத அந்த கால படங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வலியுறுத்திச்சு. அதுக்கப்புறம் அந்த 90s காலகட்டம் தான் காதல் படங்களுக்கே ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காதல் நிஜத்திலையும் சரி தமிழ் சினிமாவிலையும் சரி அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிச்சது. கண்டதும் காதல், காணாமலேயே காதல், லெட்டர் மூலமா காதல், போன் மூலமா காதல், இன்டர்நெட் வழியா காதல்னு வித்தியாசமா டிசைனா ரகரகமா பல காதல் படங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துருங்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா தான் கியூர் பண்ண முடியும். அந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கே தெரியாது. காதலிக்க நேரமில்லை படத்துக்கு அப்புறம் காதல்ங்கிற வார்த்தையை படத்தோட தலைப்புல வச்சு வெளியாகிற எந்த காதல் படமும் ஓடவே இல்லை. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் நடித்த காதல் வாகனம், கமல் நடிச்ச காதல் பரிசு, பாரதி ராஜா எடுத்த காதல் ஓவியம், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அந்த மித்த இந்த 90s காலகட்டத்தில் வந்த காதல் கோட்டை படம் தான் முதல்ல உடைச்சுது. அதுக்கப்புறம் காதல்ங்கிற பெயரை வச்சு வெளியான காதலர் தினம், காதல் தேசம், காதலே நிம்மதி, காலமெல்லாம் காதல் வாழ்கன்னு இப்படி கிட்டத்தட்ட வெளியான எல்லா படங்களுமே வெற்றி படங்களாவே அமைஞ்சது. இந்த காலகட்டத்தில் வந்த படங்கள் உண்மை காதல், ஒருதலை காதல், முக்கோண காதல், தெய்வீக காதல்ங்கிறத தாண்டி தியாக காதல்ங்கிற ஒரு புது காதலையும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துச்சு. அது என்னன்னா, காதலிக்கு ஹார்ட் கொடுக்க தன்னோட உயிரை கொடுக்கிறது, காதலியோட சந்தோஷத்துக்காக தன்னோட காதலை தியாகம் பண்றது, காதலுக்காக நாக்க அறுத்துக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே போலாம். காதல் தான் வேணும், குரல் எனக்கு வேண்டாம் டாக்டர். அந்த காலகட்டங்கள்ல தான் படங்கள்ல காட்டப்பட்ட மாதிரியே நிஜத்திலையும் காதல் எல்லாருனாலையும் கொண்டாடப்பட்டுச்சு. காதல் தப்பு இல்லை, அது ஒரு இயல்பான விஷயமா பெரும்பாலும் எல்லாருனாலையும் ஏத்துக்கப்பட்டுச்சு. அரேஞ்ச் மேரேஜுக்கு ஈக்குவலா லவ் மேரேஜும் நடக்க ஆரம்பிச்சது. காதல் தோல்வினால உயிரை விட்ட சம்பவங்களும் இந்த காலகட்டத்துல தான் நடக்க ஆரம்பிச்சது. தள்ளி நின்று நமக்கு பிடிச்சவங்களை ரசிக்கிறது, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை பார்க்கும் போதெல்லாம் வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிறது, காதலை தூக்கி போட்ட சாக்லேட் கவர் கூட காதலனுக்கு பொக்கிஷமா மாறுறது, நாம விரும்புறவங்களோட ஒரே ஒரு பார்வைக்காக நாள் பூரா தவம் கிடக்கிறது, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட பேரை யாரோ எங்கேயோ கூப்பிட்டாலும் சட்டுன்னு திரும்பி பாக்குறது, காதலி வீட்டு போனுக்கு கால் பண்ணி எதுவும் பேசாம அவளோட குரலை மட்டும் கேட்டுட்டு காதலன் காலை கட் பண்றது, சன் மியூசிக்கு ஐ லவ் சரண்யா பை தினேஷ், ஐ லவ் சுரேஷ் பை தீபான்னு மெசேஜ் அனுப்பிட்டு இன்னமும் உலகத்துக்கே தங்களோட காதலை அறிவிச்ச மாதிரி சிலாகிச்சுக்கிறது, மனசுக்கு பிடிச்சவங்களுக்காகவே கடற்கடையா ஏறி தேடி திரிஞ்சு வாங்கப்பட்ட பல கிரீட்டிங் கார்டுகள் கொடுக்கப்படாமலேயே பல வருஷமா மறைச்சு வைக்கப்படுறது. காதல்னு ஒருத்தவங்களை பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்கள தவிர வேற யாரையுமே சாதாரணமா கூட திரும்பி பார்க்காதது, தன்னோட காதலுக்காகவும் தான் காதலிக்கிறவங்களோட சந்தோஷத்துக்காகவும் எதை வேணாலும் விட்டு கொடுக்கறது, அப்படியே காதலிச்சவங்க விட்டே போனாலும் ஒரு செடியில ஒரு பூ தான், என் வாழ்க்கையில ஒரு காதல் தான், அது நீ மட்டும் தான் சொல்லி அவங்க நினைப்பாவே வாழ்றது. இதெல்லாம் தான் அந்த அழகான 90s காதல்.
இப்ப இதெல்லாம் கேட்குறப்ப கிரிஞ்சா தோணலாம். ஆனா அந்த காதல்ல ஒரு தூய்மை இருந்துச்சு, அழகு இருந்துச்சு, அறியாதனம் இருந்துச்சு. காதலுக்குள்ள எந்த ஒரு சுயநலமும் கள்ளக்காபடமும் இல்லாம காதல் காதலாவே இருந்துச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, 2K காலகட்டம் வருது. காதல் இனி மெல்ல சாகுங்கிற மாதிரி காதல் அதோட புனிதத்தையும் அழகையும் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சுது. எந்த காதல் வந்தா நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் அழியும்னு கலாச்சார காப்பாளர்கள் எல்லாம் பயந்தாங்களோ, அந்த ஒரு கன்றாவி காதலாதான் கடந்த இந்த 25 வருஷங்கள்ல காதல் மாறி போயிருக்கு. மில்லேனியம் 2000ஓட ஆரம்ப கட்டத்துல எப்பவாச்சும் எதனா ஒரு படம் தான் காதல்ல புரட்சி பண்றேன்னு கிறுக்குத்தனமா எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நல்ல காதல் படங்கள் வர்றதே குதிரை கொம்பா இருக்கு. 96 விண்ணை தாண்டி வருவாயா மாதிரியான படங்கள் மக்கள் மத்தியில ஏன் அவ்வளோ வரவேற்பு பெற்றுச்சு தெரியுமா? ஏன்னா 96 படத்தோட ராமோட காதலும் VTVல வர கார்த்திக்கோட காதலும் அந்த காலத்துல இருந்த மாதிரியான உண்மையான காதலா காட்டப்பட்டதுனால. இப்ப பாருங்க, இப்ப வர படங்கள்ல காதல்னு காட்டப்படுற எல்லாமே காமத்தோட இன்னொரு வெர்ஷனா தான் காட்டப்படுது. காதல்னா தடைகளை தாண்டி ஒன்னாவே இருந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றது அப்படிங்கறத தாண்டி இப்ப காதல் அப்படிங்கிறது வெறும் ஒரு கவர்ச்சி ஈர்ப்பு தான். அந்த ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் ஒன்னா இருக்கலாம், ஈர்ப்பு போனா இன்னொரு ஈர்ப்பை தேடிக்கலாம்னு இந்த ஜெனரேஷன் மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே திருமண பந்தம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போகாம கல்யாணம் செஞ்சுக்காம 2 பேரும் ஒன்னா கணவன் மனைவியா வாழ்வோம். ஆனா உனக்கு என் மேலையும் எனக்கு உன் மேலையும் எந்த ஒரு உரிமையும் இல்லை, இருக்கிற வரைக்கும் ஒன்னா இருப்போம்ங்கிற கொச்சையான லிவிங் டுகெதர் வாழ்க்கையை அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? முன்னாடிலாம் பொண்ணுங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எங்க நம்ம ஃப்ரெண்டா பழகுற பையன் நம்மள லவ் பண்றேன்னு சொல்லிடுவானோன்னு. இப்ப அதே பயம் பசங்களுக்கு வந்துருச்சு. ஏன் பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களான்னா அதான் இல்ல, பசங்களுக்கு இருக்கிற பயமே எங்க நேத்து வரைக்கும் மச்சான்னு நம்ம கூட பைக்ல சுத்திட்டு இருந்தவன் திடீர்னு வந்து நம்மள லவ் பண்றேன்னு சொல்லிடுவானோன்னு தான். இயற்கையா சிலர் அப்படி இருக்காங்கன்னா அவங்கள ஒதுக்க கூடாது, ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிறது அக்செப்டபிள் தான். ஆனா இப்ப இதை ஆதரிக்கிறேன்னு பல தன்னார்வலர்கள் முன் வர்றதுனாலையும் சோசியல் மீடியால அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறதுனாலையும் சமீபத்துல வந்த காதலிக்க நேரமில்லை படம் மாதிரியான சில படங்கள் அதை படமா எடுத்து நார்மலைஸ் ஆக்குறதுனாலையும் தான் இந்த மாதிரியான காதல் இப்ப அதிகமாயிடுச்சு. அந்த கால காதலுக்கும் இந்த கால காதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மனசை பார்த்தும் நல்ல குணத்தை பார்த்து மட்டுமே வந்தது அந்த கால காதல். டேட்டிங் ஆப்ல வைக்கப்படுற ப்ரொஃபைல் பிக் பார்த்து பண்ணப்படுற லெஃப்ட் ஸ்வைப் ரைட் ஸ்வைப்க்கு நடுவுல முடிவாகிறது தான் இந்த கால காதல். காதலை சொல்ல தயங்கி தயங்கியே காலம் கடத்தி அதுக்கப்புறம் ஒரு நாள் கண்ணியத்தோட சொல்லப்பட்டது அந்த கால காதல். மொபைல் மேல விரல்கள் தபலா வாசிச்சு வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் சொல்ற மாதிரி காதல் சொல்றது தான் இந்த கால காதல். சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் காதலை வலுப்படுத்தினது அந்த கால காதல். சின்ன ஒரு சீண்டல் கூட பிரேக்கப்ல போய் நிக்கிறது இந்த கால காதல். காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல்ங்கிறது அந்த கால காதல். காதல் 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 போயின் வேறொரு காதல் காதல் காதல்ங்கிறது இந்த கால காதல். சுயநலமே இல்லாத காதல் அந்த கால காதல். சுயநலம் மட்டுமே கொண்டது இந்த கால காதல். காதலர்களுக்கு நடுவுல ஒளிவு மறைவு இல்லாம இருந்தது அந்த கால காதல். நான் என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்க உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றது இந்த கால காதல். ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் மட்டுமே காதல் வந்தது அந்த கால காதல். யாருக்கு யார் மேல வேணாலும் கண்டமேனிக்கு காதல் வரலாம்ங்கிற காதல் இந்த கால காதல். காதல்ல தொடங்கி கல்யாணத்துக்கு நகர்ந்து காமத்துல முடிஞ்சது அந்த கால காதல். காதல்ல தொடங்கி கல்யாணத்துக்கே நகராம காமத்திலேயே முடியறது இந்த கால காதல். இப்படி காதல்ங்கிறது அப்பத்திக்கும் இப்பத்திக்கும் அடையாளமே தெரியாத அளவுக்கு கேவலமா மாறி போயிருக்கு. அதனாலதான் சொல்றேன், காதல் கசக்குதையா